ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை தினசரி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கி குடும்பலோடைய டைரக்ஷனில் நிதின் ஸ்ரீலாவுடைய நடிப்பில் ஜிவி பிரகாஷோடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராபின் ஹுட். அண்ட் படத்தில் வந்துட்டு காமெடி, ரொமான்ஸ் மற்றும் ஒரு த்ரில்லர் எல்லாமே கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படம்னால ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. குடும்பஸ்தன் படத்தில் நடித்த சான்வி மேகனா இப்போ அவங்களுடைய கேஷுவலான கிளிக்ஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் தயாரிப்பில் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ACS அருண்குமார் அவங்க வழங்கக்கூடிய திரைப்படம் தான் மதகஜ ராஜா. பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது. சுந்தர் சியுடைய டைரக்ஷனில், விஷால் மற்றும் சந்தானத்துடைய நடிப்பில். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்குது. கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் மக்கள்கிட்டையும் செம என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய படம். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சூப்பரான ஒரு சாங் வெளிவந்திருக்குது விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கில். எஸ், தும்பைக்கு தும்பா அப்படின்ற சாங்கை வந்து வீடியோ சாங்காக சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அதித்தி ராவ் அவங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் ஆன வெப் சீரிஸில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்காக OTT பிளேயில் அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ பர்பிள் சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் புஷ்பா 2 தி ரூல் திரைப்படம் December 5th அன்னைக்கு ரிலீஸ் ஆகி சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது. ஸோ 1500 crores தாண்டி சூப்பரான கலெக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் OTTயில் ரிலீஸ் ஆன போதும் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தை சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணி DSP அவங்களுடைய இசையில் அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் வெளிவந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடலாக இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிஸ் கிஸ் சாங்கினுடைய வீடியோ, அதாவது மேக்கிங் வீடியோ வந்து இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது. நயன்தாரா அவங்களுடைய 2 சந்தோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை பியூட்டிஃபுல்லான கேப்ஷனோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான பேர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. சிதாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் மேத் ஸ்கொயர் திரைப்படம் வெளியாகி இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் நரேன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை கல்யாண் சங்கர் டைரக்ட் பண்ணி அண்ட் பீம் ஸ்ரீலோ அவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய கதை வித்தியாசமாக இருக்குது. அண்ட் மக்கள் இந்த திரைப்படத்தை நல்ல வரவேற்பு கொடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. அமிர்தா காசெட்டில் டியூப் டாப் பேட்டர்னில் ரீசெண்டாக அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சாஜித் நடியவாலா அவங்களுடைய தயாரிப்பில் AR முருகதாசனுடைய டைரக்ஷனில் சல்மான் கானுடைய நடிப்பில் ஈதை முன்னிட்டு March 30 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிக்கந்தர். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சந்தோஷ் நாராயணன் அண்ட் பாடல்களுக்கு பிரீத்தம் வந்து இசையமைச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடலாக இருக்கக்கூடிய ஹம் ஆப்கே பினான்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ரேஷ்மா மேனன் பியூட்டிஃபுல்லான சாரியில் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க.
அண்ட் பார்க்கறதுக்கு நடிக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. எப்படி தான் மெயின்டெயின் பண்றாங்க? அவ்ளோ ஒரு சார்மா இருக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்குது. அண்ட் அதுக்கு அதிகமான கமெண்ட்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ். எம்.எஸ். வீர ஆஞ்சநேயா அவங்களுடைய தயாரிப்புல, நவீன் சந்திரா ஷாலினியுடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 28 டிகிரி செல்சியஸ். அண்ட் இந்த திரைப்படத்த வந்து டாக்டர் அனில் விஸ்வநாத் அவங்க வந்து டைரக்ட் பண்ணி ஸ்ரவனுடைய இசையில உருவாயிட்டு இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போய் படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. ஷில்பா மஞ்சுநாத் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ரெட் சாரியில் அவங்க அக்சசரிஸோட சேர்த்து மேட்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் பன் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் மற்றும் வாம் இந்தியா அவங்களுடைய தயாரிப்பில் ஜீவா அர்ஜுனுடைய நடிப்பில் பா விஜயோடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமான திரைப்படம் தான் அகத்தியா. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து அண்ட் காற்றின் விரல்ன்ற சாங் வந்து வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில். அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாக இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கலம்ஹாரி ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ் தயாரிப்பில் டெனோ டென்னிஸ் அவர்களுடைய டைரக்ஷனில் மம்முட்டி கௌதம் வாசுதேவ் மேனனுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பசுகா. ஏப்ரல் 10th அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் ஆகி ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருக்குது. மியா ஜார்ஜ் சில்க் சாரியில் ரீசெண்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் ஸ்டைலில் அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வேரில் பார்க்குறதுக்கு அவ்வளவு கார்ஜியஸாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கு கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி விஷு. ஸோ விஷு வரப்போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோ ஷூட் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் ஹவா என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் 24 ஃப்ரேம் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் பிரபாஸுடைய நடிப்பில் முகேஷ் சிங்கனுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா. இது வந்து ஒரு மெட்டாலஜி கதையை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தை வந்து ஏப்ரல் 25th வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் படத்துல இருந்து ஒரு முக்கியமான பாடலான சிவ சிவ ஷாரா பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா மேனன் கேஷுவலாக அவங்களுடைய கட் அவுட் ஜீன்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
ஏஎஸ்ஆர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ரியோ ராஜனுடைய நடிப்பில் ஸ்வினித் யசுகுமாரோடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய 3rd வீக் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற போஸ்டர் படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் ஜென்சியாகலையும் சரி, மற்ற லவ் ரொமான்ஸ் பிடிக்குன்றவங்களாலையும் படம் வந்து வரவேற்கப்பட்டு இன்னமும் வந்து சூப்பராக வந்து ஓடிட்டு இருக்குது தியேட்டரில். சாக்ஷி அகர்வால் ரொம்ப ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கின்னு சொல்லலாம். அப்படியே அவங்க ஜிம்மில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதுக்கு கேப்ஷன் வந்து ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டது இதோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு இன்னும் அதிகமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. இதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.